அதிகரித்து வரும் டிஜிட்டல் மோசடியை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய சிம் கார்டுகள் மீதான சோதனையை கடுமையாக்கியிருக்கிறது மத்திய அரசு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இந்த அறிவுறுத்தல் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிம் கார்டு வழங்குவதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பதை மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான வரைவு என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இனி சிம் கார்டுகள் வழங்கும் பொழுது நிகழ்நேர சரிபார்ப்பு, அதாவது உடனடியாக நேரில் சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களிடமிருந்து அவர்களது அடையாள அட்டையை சரிபார்ப்பது போன்றவற்றை துல்லியமாக சரிபார்க்க வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல சிம் கார்டுகள் வழங்கப்படும் பொழுது அது சரியான நபர்களுக்குத்தான் வழங்கப்படுகிறதா என்பதை உறுதி செய்யும் பொறுப்பு என்பதும் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்குத்தான் இருக்கிறது என்பதையும் மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் இந்த சிம் கார்டுகளை ஒரு நபர் அதிகபட்சம் 9 சிம் கார்டுகள் வரை மட்டும்தான் வாங்கிக் கொள்ள முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக ஜம்மு காஷ்மீர் மாதிரியான சற்று பதற்றம் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வெறும் 6 சிம் கார்டுகள் மட்டும்தான் ஒரு நபர் வாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த டிஜிட்டல் மோசடி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற அந்த மிக முக்கியமான பிரச்சனை உச்சநீதிமன்றம் வரை எட்டி மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியிடம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியான அறிவுறுத்தல்களை கொடுத்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மத்திய அரசு இந்த விவகாரங்களில் களமிறங்கி இருக்கிறார்கள். முதல் பிரச்சனை சிம் கார்டுகள் தான். ஏனென்றால் ஒருவர் போலி ஆதார் அட்டை, அடையாள அட்டை போன்றவற்றை வழங்கி நூற்றுக்கணக்கான சிம் கார்டுகளை வைத்திருப்பதும், அதே போல வெளிநாடுகளிலிருந்து இத்தகைய போலி சிம் கார்டுகள் தயாரிக்கப்பட்டு அது இந்தியாவிற்குள் புழக்கத்தில் விடப்படுவதும் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது தொலைத்தொடர்பு நிறுவனங்களை இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனமாக இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தல் என்பதை கொடுத்திருக்கிறது. சிம் கார்டுகள் பெறுவது மற்றும் அதை பயன்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் என்பதையும் மத்திய அரசு அதிகரித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.